இப்போல்லாம் இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் வருது. அந்த பையன் சொல்கிறான், இந்த பொண்ணை என்னை கண்டுக்கவே இல்லை சார், வேலைக்கு போகுது வருது அது வாட்டில் போகுதுன்றான். அதே மாதிரி பொண்ணுங்களும் சொல்லுது, சார் ரொம்ப துரத்தி துரத்தி லவ் பண்ணா சார், நம்பி கல்யாணம் பண்ணேன், இப்போ கண்டுக்கவே மாட்டேன்றா சார், ஒரு ரொமான்ஸே இல்லை எங்களுக்குள்ள, இப்படின்னு ஓப்பனாக பேசுகின்ற அளவிற்கு ஒரு விதமான இடர்பாடுகள், ஒரு கேப்பு இப்படிங்கிறதுல இந்த காலத்தில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக இது இல்லாமல் எந்த தம்பதிகள் மிக அந்யோன்யமாக சிறப்பாக பாசமாக பந்தபாசமாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்று லக்னத்தில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வலிமையாகன்னா உச்சம் பெறலாம், ஆட்சி பெறலாம். அதுபோல் சுபகிரகங்கள் நட்சத்திரத்தில் இருக்கணும், பாதகாதிபதி அசுபகிரகங்கள் நட்சத்திரம் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்து சுக்கிரன் வலிமை பெற்று இருந்துட்டாருன்னா அந்த பையனோ அந்த பொண்ணோ கடைசி வரைக்கும் கல்யாண நாளுக்கு எப்படி கல்யாணத்தன்னைக்கு எப்படி பந்தபாசமாக நல்லா இருந்தாங்களோ அதே போல் கடைசி வரைக்கும் ஒரு பாசமான உறவை மேம்படக்கூடியவங்களாக சூப்பராக இருப்பாங்க.